மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கணையம் நம்ம உடம்புடைய முக்கியமான உறுப்பான பேன்க்ரியாஸ் பற்றி சொல்லலாம்னு வந்திருக்கேன். பேன்க்ரியாஸ் வந்து நம்ம உடம்புல ஒரு சின்ன ஒரு உறுப்பு தான், ஆனால் அது மேஜர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து பண்ணுது. மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை அந்த பேன்க்ரியாஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் அப்படிங்கிற முக்கியமான ஒரு இதை வந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த வந்து பேன்க்ரியாஸ் வந்து பண்ணுது, கணையம் வந்து பண்ணுது. இன்சுலினுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோலாக வைக்கிறது அதோடைய வேலை. என்னைக்கு வந்து நம்ம உடம்புல இந்த இன்சுலினுடைய லெவல் பேன்க்ரியாஸ் கம்மியாகுதோ அன்னைக்கு நம்ம பாடியில் சுகர் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அதான் டயபெட்டிக் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. இது ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போதுமான அளவு ஃபைபர் அதிகம் உள்ள ஃபுட்டு, ஹோல் கிரெயின் அதாவது முழு வகையான தானியங்கள், புரோட்டீன் அதிகம் உள்ள ஃபுட்டு அதிகம் எடுத்துக்கிட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, பொரிச்ச ஃபுட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்போது இந்த கணையம் சரியான அளவில் செய்யப்படும். சரியான நம்ம வந்து அந்த இன்சுலின் வந்து சரியான அளவில் சுரக்கும். சுகர் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அதனால நம்ம சரியான அளவில் சாப்பாடுகள் எடுப்போம். கணையத்தை நல்ல வகையை பாதுகாக்கும் போது நம்ம உடம்பு பாதுகாப்பாக வந்து இருக்கும்.